வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் ஜென்ரலைஸ்டு ஐகன் வெக்டார் ப்ராப்ளம்ஸ்ங்க ஒரு டாபிக் இருக்கும். இந்த டாப்பிக்கில் நமக்கு யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்லையும் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஷின் என்னவோ அதை மட்டும் இந்த லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா a vector xm is generalized eigen vector of rank m for the square matrix A associated eigenvalue lambda a minus lambda I power m xm equivalent to 0 and a minus lambda I power m minus 1 xm not equivalent to 0. இதுதான் நம்மளுடைய டெஃபினிஷன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வெக்டார் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஐகன் வெக்டாருக்கு ரேங்க் டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இந்த மெத்தடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் 2/2 3/3 ரோ அண்ட் காலம் போத்தாரால் நமக்கு சேமாக தான் இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அசோசியேட்டட் ஐகன் வேல்யூ லேம்டாவும் நமக்கு டிஃபைன் பண்ணிடுவாங்க. நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா ஜென்ரலைஸ்டு ஐகன் வெக்டார்னா a மைனஸ் லேம்டா I பவர் m எம்னா இங்கே நம்ம ரேங்க்குன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். xm ஈக்குவலன் டு 0 இருக்கணும். அட் தி சேம் டைம் m-1 வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம செக் பண்ணிங்கன்னா நாட் ஈக்குவலண்ட் 0 வரணும். இதுதான் இந்த டாப்பிக்கோட டெஃபினிஷன். இந்த மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் ஜென்ரலைஸ்டு ஐகன் வெக்டார் ப்ராப்ளம் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது ஈஸியான ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒரு கேமிங் மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண இதில் கேல்குலேஷன் எதுவுமே கிடையாது. நம்ம மல்டிப்ளை பண்ணுறது மட்டும்தான் இதில் இருக்குது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நல்லா தெரியும். ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணிவிடுவீங்கன்னா இந்த மெத்தடெலாம் ஈஸியாக அட்டன் பண்ணிவிட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த ப்ராப்ளம் நடத்தும் போது பாருங்கள், புதுசாக எதுவுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். பவர் எம்முக்கு 0 வரணும், m-1க்கு 0 வரக்கூடாது. அவ்வளோதான் நம்மளுடைய கண்டிஷனே. இந்த கண்டிஷனுக்கு ரெலவெண்ட்டாக எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஈஸியான சிம்பிளான ப்ராப்ளம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் போகலாம். Find generalized eigen vector of rank 3 corresponding to eigenvalue lambda for the matrix 7 1 2 0 7 1 0 0 7. இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக ஒரு 2 கொஷினில் நான் பார்த்துருந்தேன். இந்த ப்ராப்ளத்தில் ரேங்க் 3 கொடுத்துருக்காங்க, ஐகன் வேல்யூ 7 கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலைஸ்டு ஐகன் வெக்டார்னு கேட்டாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் ஐகன் வேல்யூலாம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ டஃப்பான டாப்பிக்லாம் கிடையாது. சொல்யூஷன் கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு இதுக்கு லெட் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1ல் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறத நோட் பண்ணுங்கள். a ஈக்குவலன் டு 7 1 2 0 7 1 0 0 7. ஐகன் வேல்யூ லேம்டா ஈக்குவலன் டு 7. ஸோ ஐகன் வேல்யூ ப்ராப்ளத்தில் 7 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேங்க்குங்கிறத நம்ம இங்கே எம்னு கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேங்க் m ஈக்குவல் டு 3. லேட் x3. ஸோ இப்போ நம்ம என்னென்னா 3/3 தான் டிஃபைன் பண்ணுறோம். அப்போ x3ன்னு எடுத்துக்கோங்க. x1 x2 x3 be the generalized eigen vector of rank 3. ஸோ ரேங்க் 3க்கு நம்ம ரெலவெண்ட்டாக எடுத்துக்கலாம். such that இப்போ நம்ம கண்டிஷன் என்னது, a minus lambda I power m xm equivalent to 0, a minus lambda I power m minus 1 xm not equivalent to 0. இதுதான் generalized eigen vectorோட general term. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம மாற்றணும்னா that is a minus lambda I நமக்கு mனா ரேங்க் என்னது 3, x3க்கு நம்ம டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம். 0 வரணும். பட் a minus lambda I m minus 1 3 minus 1னா பவர் 2க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடாது, 0க்கு ஈக்குவலண்ட்டாக வரக்கூடாது. இப்போ இது ரெண்டுத்தையும் செக் பண்ணால் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஸ்டெப் 2ல் ஃபஸ்ட்டு a மைனஸ் லேம்டாயினா என்னங்கிறத நோட் பண்ணிக்கும். a மைனஸ் லேம்டாங்கிறது நமக்கு ஐகன் வேல்யூ கொடுத்தது 7. ஸோ a மைனஸ் லேம்டாயிங்கிறப்ப a எழுதிக்கோங்க. -7 × 3/3யோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் 0 1 2 0 0 1 0 0 0. அழகாக இருக்கும். நீங்கள் நிதானமாக ஒர்க் அவுட் பண்ணால் என்ஜாய்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ப்ராப்ளம். ஸோ 1 - 0 2 - 0 கொஞ்சம் நிதானமாகவே எழுதுங்க. 0 0வா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 0 - 0 7 - 7 0 1 - 0 1 0 - 0 0 0 - 0 0 7 - 7 0. திஸ் இஸ் அவர் a - 7i. நம்ம பவர் 2க்கு செக் பண்ணணும், பவர் 3க்கு செக் பண்ணணும். முதல்ல பவர் 2 எடுத்துக்கலாம். தட் இஸ் a - 7i பவர் 2னா a - 7i × a - 7i. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் 2 தடவை எழுதிக்கோங்க. இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எழுதுங்க. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 0 0 1 0 0 0 0 0 0. இதில் 1ன்னு ஒரே ஒரு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆனாலும் இந்த மேட்ரிக்ஸ் 0க்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை. அப்போ a - 7i ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 0வா இல்லை. கண்டிஷன் 50% ஓவர்.
நெக்ஸ்ட்டு a-7 பவர் 3யோட வேல்யூ 0வா இருக்கணும் அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3ல் a-λI பவர் 2 இன்ட்டு a-λI. இப்போ வந்திருக்கிற ஆன்சர் இன்ட்டு a-λI. ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம்ல, அதை எடுத்து எழுதிக்கோங்க. திருப்பியும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லேயே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் கால். இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் 0 0 0 0 0 0 0 0 0. தட் இஸ் ஓவரால் ஆன்சர் 0. ஹென்ஸ் a-λI பவர் 3 ஈக்குவல் டு 0. ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. மேட்ரிக்ஸை பொறுத்தவரை சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போ நம்ம ஜென்ரலைஸ்டாக x3 டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதில் கன்வெர்ட் பண்ணுங்கள். a-λI பவர் 3 இன்ட்டு x3ன்னு எடுத்திங்கன்னா இன்ட்டு x3. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் 0ங்கிறப்ப இந்த வேல்யூ நமக்கு 0 ஆகும். தனித்தனியாக ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஆர்டர் பாருங்கள், அப்புறம் ஜென்ரலைஸ்ட் டேர்மோட கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஆர்டருக்கு எடுத்திங்கன்னா இங்கே 1 எக்ஸிஸ்ட் ஆகுதான். ஸோ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறப்ப 0 0 ப்ளஸ் x3 எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ x3 0 0. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தில் x3யோட வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு அசம்ஷனாக x3யோட வேல்யூ 1ன்னு எடுத்திங்கன்னா x3 ஈக்குவலன் டு 0 0 1. திஸ் இஸ் அவர் ஜென்ரலைஸ்ட் மேட்ரிக்ஸ். அப்போ x3யோட வேல்யூ 1. இது ஒரு அசம்ஷன் தான், தவிர கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. 0வாக இருந்தால் செகண்ட் கேஸ் நமக்கு ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல x3 நாட் ஈக்குவலன்ட் 0ங்கிறத ஹைலைட் பண்ணுங்கள். சூஸ் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து மேட்ரிக்ஸ் எழுதுனா நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஸோ கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சு கண்டிஷனை ஹைலைட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ ரேங்க்கு அண்ட் ஐகன் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ ரெலவெண்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ணுங்கள். இதே மாதிரி இதுக்கு ரெலவெண்ட்டான ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.